பொன்னி அப்கமிங் எபிசோடில் எங்கள் பொன்னி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வர நேரத்தில் இங்கே சுந்தரமும் பிரீத்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறீங்க? அந்த பொன்னி பாட்டுக்கு வரா போகிறா, ஆனால் அவளை எதுவுமே பண்ண முடியல நம்மளால். அந்த பொண்ணு எப்போ வீட்டை விட்டு வெளியே போவா, நான் எப்போ சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நடக்குமாண்ணா அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரீத்தி சுந்தரத்திட்ட கேட்க உடனே ஜியாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் சுந்தரம், பிரீத்தி கேட்குற மாதிரி சக்தியும் பொண்ணியும் அப்போ பேசிக்கிறாங்க போலயே அப்படின்னு சொல்ல, அதுக்கு சுந்தரம் சொல்கிறாரு, இல்லை ஆண்டி, அவங்க சரியாக பேசிக்கிறது இல்லை. ஆனால் மாமா தான் உள்ளே பூந்து அவங்கள எப்படியாவது பேசிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அப்படியா, ஏதாவது பண்ணணுமே சுந்தரம் அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே சுந்தரம் சொல்கிறாரு, அப்படின்னா ஆண்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் எப்படி நம்ம பொண்ணியை ஈஸியாக வெளியே அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்குறாங்க. அதை இன்றைக்கி நான் நிறைவேற்றியே காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுந்தரம் வெளியே போயிட்டு ஒரு சீக்கிரம் வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிருக்காங்க பிரீத்தி, சுந்தரம், ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பொண்ணியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த பொண்ணியை பார்த்து நம்ம சுந்தரம் கேட்குறாரு, என்ன பொன்னி, நீ பாட்டு வர போகிற, நீ இப்படி ஜாலியாக இருக்க போலையே, உன் மேலே ஒரு பழி போட்டோம், அந்த பழியை நீ துடைக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. ஒரு தப்பு செய்யாத நல்ல பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவா, தான் மேலே ஒரு பழியை போட்டிருக்காங்க, அந்த பழி நான் பண்ணல அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உடனே ஏதாவது பண்ணுவாங்க. ஆனால் நீ என்னமோ அதை பற்றி கண்டுக்கையே இல்லாமல் கவலையே படாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிய பொன்னி அப்படின்னு இங்கே சுந்தரம் கேட்க பொன்னியால் எதுவுமே பேச முடியல. நான் எந்த தப்பும் பண்ணலை, அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும் பொன்னி, ஆனால் எங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக நிரூபிப்பேன், அதுதான் எப்போன்னு கேட்குறேன் பொன்னி அப்படின்னு சுந்தரம் கேட்க, இங்கே சந்திரசேகர், சக்தி, சண்முகம் எல்லாம் வந்துடுறாங்க. பொன்னியால் எதுவுமே சொல்ல முடியல, சீக்கிரமே கண்டுபிடிப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த சீக்கிரம் அப்படிங்கிறது எத்தனை நாளுங்கிறத நீ தெளிவாக சொல்லிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறார் சுந்தரம். உடனே பொன்னி சொல்கிறாங்க, அதாவது இன்னும் 90 நாளுக்குள்ளே, கரெக்டாக 90 நாளுக்குள்ளே என்ன என் மேலே இருக்கிற களங்கத்தை நானே துடைப்பேன், அதுக்கப்புறம் நான் கெத்தாக இருப்பேன், என் மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்ல, 90 நாளைக்குள்ளே ஓகே பண்ணி, நீ சொன்ன மாதிரி இன்னும் கரெக்டாக 90 நாளுக்குள்ளே நீ உன் மேலே இருக்கிற தப்பை எதுவுமே இல்லைங்கிறது நிரூபிக்கணும், அப்படி இல்லைனா நீ இந்த வீட்டை விட்டு வெளில போகணும், இதெல்லாம் ஓகே. ஆனால் இது நீ சொன்னதை அப்படியே ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன், அந்த டாக்குமெண்ட்லேயும் இந்த டாக்குமெண்ட்லேயும் சைனை போடு அப்படின்னு சொல்ல, என்ன 2 டாக்குமெண்ட், ஒன்று நீ 90 நாளைக்குள்ளே இந்த விஷயத்த நிரூபிக்கலை அப்படின்னா நீயாவே இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற அப்படின்னு எழுதியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ அப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்ட அப்படின்னா நாங்கள் உடனே என்ன பண்ணுறது, ஐயோ பொண்ணை போயிட்டாலன்னா அழுவையா முடியும், நாங்கள் அடுத்தது எங்கள் வீட்டு பையனுக்கு சக்திக்கு அடுத்ததாக இன்னொரு கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்ணாக பார்க்கணும், ஏன்னா எங்களுக்கு எங்கள் பையனுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா, அப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று அதுக்கு அவன் விவாகரத்து பண்ணணும், அதனால் அதுக்கான விவாகரத்து நோட்டீஸ். ஸோ 90 நாளைக்குள்ளே நீ இந்த பழியெல்லாம் நிரூபிக்கலை அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டும் போயிடுவ, சக்தியவும் விவாகரத்து பண்ணிவிடுவ, இதுதான் 2 பத்திரமா இருக்குது, சைனை போடு அப்படின்னு நீங்கள் சுந்தரம் சொல்ல, தடி மாட்டு தாண்டவான மாதிரி சக்தி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கார். அதுதான் ஏன் அப்படிங்கிறது நாடகம் பார்த்துட்டு இருக்க கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு யாருக்குமே புரியாத ஒரு புதிராகவே இருக்குது. இதெல்லாம் கேட்டால் பொன்னி ரொம்பவுமே கொந்தளிக்கிறாங்க. ஓ அப்படி வரீங்களா நீங்கள், ஓகே நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சைன் போட்டு தரேன், ஆனால் அதுவே 90 நாளைக்குள்ளே, 90வது நாளே நான் என் மேலே இந்த தப்பும் இல்லை, இதெல்லாம் பண்ணது நீங்கள் தான், என்னடி இல்லை இதெல்லாம் பண்ணது யார் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நிரூபிச்சிட்டா இந்த வீட்டில் இருக்கலாம், ஓ நிரூபிக்கலைன்னா நான் இந்த வீட்டுக்கு போயிடணும், நிரூபித்தா நான் இந்த வீட்டில் இருக்கலாமா, அப்படி இந்த வீட்டில் இருக்கணும் அப்படி தான் நான் நிரூபிக்கணுங்கிறது எனக்கு எதுவும் அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை, எனக்கு இந்த வீட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி என் மேலே போட்ட பழியை நான் இந்த தப்பும் பண்ணல நிரூபிக்கலைன்னா நான் இந்த வீட்டு வெளியே போகணுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நான் என் மேலே இருக்கிற தப்பை இல்லை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும், ஓகேவா அப்படின்னு கேட்க, என்ன செய்யணும் அப்படின்னு சுந்தரம் கேட்குறாரு. நான் என் மேலே பழி இல்லைன்னு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா என் மேலே பழி போட்ட நான் சொன்னேன் இல்லையா, சொன்ன ஆள் பிரீத்தியும் என் மேலே பழியை போட்ட யாரோ அவங்களும் இந்த வீட்டை விட்டு உடனே வெளியே போய்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிற புரியல, என்ன புரியல உங்களுக்கு,
நான் சொன்னேன்ல பிரீத்தி தான் காரணம்னு சொல்லிட்டு, அப்படியாப்பட்ட பிரீத்தியும், இந்த கல்யாணத்த நிப்பாட்டினது யாரோ அவங்களும் இந்த வீட்ட விட்டு வெளிய போணும். இதுக்கு சம்மதமா உங்களுக்கு? அப்படின்னு பொண்ணு கேட்க, சுந்தரத்தால இங்க ஒண்ணுமே பேச முடியல. என்ன இவ? நாம அவளுக்கு ஒரு செக் வச்சா, அவ திருப்பி நமக்கு ஒரு செக் குடுக்குறாளே! அப்படின்னு சொல்லி, இங்க சுந்தரம் ரொம்பவுமே அதிர்ந்து போய் நிக்கிறாரு. இத கேட்டு பதில் பேச முடியாத சுந்தரம், என்ன பண்றதுன்னே தெரியல சுந்தரத்தால. சுந்தரத்தால பேசவும் முடியல. "என்ன பொன்னி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி சொன்னா, நீ எனக்கு ஒரு கேள்வி தரியான்னு கேட்குறாங்க. ஆ நீங்க சொல்ற கேள்விக்கு தான் நானும் பதில் சொல்றேன். ஸோ நான் இந்த வீட்ல நிரூபிச்சுட்டா நான் பெரியவன்னு சொல்றேன்ல, அதே மாரி நீங்களும் நான் சொல்றத கேட்டா தான் நான் இந்த பத்திரத்த சைன் போடுவேன் அப்படின்னு சொல்ல, சுந்தரத்தால ஒண்ணுமே பேச முடியல. சுந்தரம் பேசாம நிக்கவும் டக்குன்னு பொன்னி பத்திரத்த தூக்கி எறிஞ்சிட்டு, ஸோ நான் சொன்னதுக்கு ஓகே அப்படின்னா, நான் சைன் போட தாராளமா ரெடியா இருக்கேன். ஸோ இந்த வீட்ல இருக்கிற யாருமே இந்த தப்பு பண்ணல அப்படின்னா, நீங்களும் ரெடின்னு சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கிட்டா நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்க சுந்தரத்துக்கு ஒண்ணும் பேச முடியாம அமைதியா நிக்கிறாரு. அதுவரைக்குமே சக்தி வாய திறந்து ஒண்ணுமே பேசாம இருக்காரு. சந்திரசேகர் மட்டும், "மாப்பிள நீங்க பண்றது ரொம்ப தப்பு மாப்பிள. பொன்னியோட வாழ்க்கைய நீங்க ஏன் டிசைட் பண்றீங்க? அதான் பொன்னி சொல்றால்ல 90 நாளைக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து போடு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்ல மாப்பிள எனக்கு." அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் பேச, அதுக்கு உடனே ஜெயா சொல்றாங்க, "இல்லங்க, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள சொல்றதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? மாப்பிள கேட்கறது 100% கரெக்ட் தான். ஏன்னா, அவ மேல தப்பு இருக்குன்னு நம்ம நிரூபிச்சிருக்கோம். அத நிரூபிக்கல அப்படின்னா, அவ வந்து இந்த விவாகரத்து நோட்டீஸ் கையெழுத்து போட வேண்டியது தானே? அவ ஏன் பயப்படுறா? அப்ப அவ தப்பு பண்ணியிருக்காளா?" அப்படின்னு கேட்க, "அதுதான் பொன்னி சொல்றாளே விஜயா, நான் தப்பு பண்ணலன்னு நான் நிரூபிச்சுருவேன். அப்படி நான் நிரூபிச்சுட்டேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? பிரீத்தியும் இந்த தப்புக்கு காரணமான்னு வீட்ட விட்டு வெளிய போ சொல்றாளே, அதுக்கு ஒத்துக்க வேண்டியது தானே மாப்பிள? மாப்பிள ஏன் பயப்படுறாரு?" அப்படின்னு சொல்ல, "மாப்பிள என்ன நீங்க தயங்குறீங்க? ஓகே சொல்லுங்க மாப்பிளன்னு" சொல்ல, இங்க சுந்தரத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. வேற வழியே இல்ல. நாம மட்டும் இப்போ முடியாதுன்னு சொன்னா, அப்போ இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாயிடும். சரி, நாம வேற வழி இல்லாம இத ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சுந்தரமும் ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஓகேங்க அப்படின்னு பொன்னி சொல்ல, சுந்தரமும் சைன் போடுறாரு பத்திரத்துல. இந்த பக்கம் பொன்னி சைன் போடுறாங்க. இப்போ பொன்னி சொல்றாங்க, "ஓகே சைன் போட்டாச்சுல, இன்னும் எண்ணி 90 நாள் இல்ல. இன்னும் எண்ணி 9 நாள் தான். அந்த 9 நாளுக்குள்ள நான் யாரு அப்படிங்கிறத நீங்க பார்ப்பீங்க. இந்த வீட்ல 2 பேர் வீட்ட விட்டு வெளிய போக போறீங்க. அது யாரு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பொன்னி கெத்தா உள்ள போறாங்க. எல்லாருமே எந்திச்சு போனதுக்கு அப்புறமா சுந்தரத்துக்கு ஒரே பயம் வந்துருச்சு. ஐய்யய்யோ! இந்த பொண்ணு என்ன பண்ண போறா? எப்படி கண்டுபிடிப்பா? ஒருவேளை நம்மள பத்தின ஆதாரம் ஏதாவது பொண்ணு வச்சிருக்காளா? இவ பாட்டுக்கு கெத்தா இன்னும் 9 நாளுக்குள்ள வீட்ட விட்டு வெளிய அனுப்புறேன்னு சொல்லிட்டு போறாளே! நாம மட்டும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போய் நம்ம என்ன பண்ணுவோம்? என்னடா பண்றது ஆண்டவா! நாம அவளுக்கு ஒரு செக் வச்சா, அவ நமக்கு செக் வச்சுட்டாளே! இதுலருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம, இங்க சுந்தரம் ரொம்பவே பயந்து போய் கிடக்குறாரு. பொன்னி ஒரு பக்கம் கெத்தா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா பொண்ணுகிட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. ஆனா இருந்தாலும் இப்போ அவங்க போட்ட அந்த சின்ன பிட்டுல சுந்தரம் பயந்து போயிருக்காரு. கண்டிப்பா பொன்னி வந்து பார்த்தோம்னா, போட்ட பிட்டுல சுந்தரம் பயந்து போயி, ஏதோ ஒரு தப்ப பண்ண போறாரு. அந்த தப்ப கண்டிப்பா பொன்னி கையும் களவுமா பிடிக்க போறாங்க. அத வச்சு சுந்தரத்த ஈஸியா லாக் பண்ணி, அவர இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்புறதுக்கான வேலைகள பொன்னி கண்டிப்பா செய்வாங்கன்னு நெனைக்கிறோம். ஸோ இப்படிதான் பொன்னி சீனானது அப்கமிங் எபிசோட்ல போகப்போது. ஸோ கண்டிப்பா இதுக்கு மேல இன்னும் என்னென்ன மாரியான மாற்றங்கள் இருக்க போது, என்னென்ன மாரியான அதிரடியான திருப்பங்கள் இருக்க போது, யார் இந்த வீட்ட விட்டு வெளிய போக போறா, பொன்னி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம்.